இந்த கோயிலுக்கு ஒரு பாம்பு வந்து வந்து போதுங்களா? கேட்குற எனக்கு ஆச்சரியமா பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு கோயில்கிட்ட இருந்ததுனால அதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருக்காங்க. அது எத்தனை டைம் துரத்தி விட்டாலும் அதை மறுபடியும் யாரையும் சீண்டாமல் மறுபடியும் இருந்த இடத்துக்கே வந்துருக்கு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, சுற்றி அத்தனை பேர் இருந்தால் அந்த பாம்பு யாருக்குமே பயப்படலை. இந்த காணொலியில் இருக்கிறது ஒரு நஞ்சுள்ள கட்டுவரியன் பாம்பு. இந்த காணொலியை பதிவிட்டவங்க எதுக்காக இந்த விளக்கு இருக்கிற பகுதிக்குள்ள பாம்பு போகுதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த பாம்பு அந்த விளக்கு இருக்கிற பகுதிக்குள்ள போனதுக்கு ஒரு 3 காரணங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பாம்புகள் அனைத்துமே குளிரத்த பிராணிகள்ன்றனால அந்த விளக்குல இருந்து வரக்கூடிய வெப்பத்துக்காக அந்த விளக்கு பக்கத்துல இந்த பாம்பு போயிருக்கலாம். 2வது, பாம்புகள் அனைத்துமே மனிதர்களை பார்த்தா விலகி போக பார்க்கும். அதனால இந்த காணொலி எடுத்துட்டு இருக்கிறவங்களை பார்த்து பயந்து கூட இந்த விளக்கு இருக்கிற பகுதிக்குள்ள போயிருக்கலாம். 3வதா, இந்த பாம்போட இரையான தவளை அல்லது மற்ற வேறு உயிரினங்கள் இந்த விளக்கு இருக்கிற பகுதிக்குள்ள இருந்தாலும் அதை தேடி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாம்பு அந்த விளக்கு இருக்கிற பகுதிக்குள்ள போனதுக்கு இந்த 3 காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணமா தான் கண்டிப்பா இருக்கும். கிராமங்கள்லயும் கிராமங்களை ஒட்டி உள்ள பகுதிகளிலையும் தரையில படுத்து தூங்குறவங்களை இந்த கட்டுவரியன் பாம்பு கடிச்சு உயிரிழந்தது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காரணத்தினாலதான் அதிகமா கிராமங்கள்ல தூங்கக்கூடியவங்க தரையில தூங்குறத தவிர்க்கணும்ன்றது. பாம்புகள் அனைத்துமே நம்மளை கடிக்கணும்னு கடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வெப்பத்தை தேடி வரும்பொழுதோ இல்ல அதோட இரையை தேடி வரும்பொழுதோ தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள வந்துருது. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம தரையில படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா நம்ம உருண்டு பிறண்டு படுக்கும்போது பாம்பு நம்மளுக்கு கிட்ட வந்துருச்சுன்னா அது மேல நம்ம உருள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த பாம்பு நம்மளை எதிர்பாராம கடிக்க நேரிடுது. இந்த பாம்பு கடிச்சா அதிகமா வலி தெரியாதுன்ற காரணங்கள்னால தூக்கத்திலேயே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. கிராமங்கள்லயோ கிராமங்களுக்கு ஒட்டியுள்ள பகுதிகளிலேயோ வாழ்றவங்க வீட்டுக்கு வெளியவோ அல்லது தரையிலேயோ படுத்து தூங்காம வீட்டுக்குள்ள பாதுகாப்பா கட்டில்ல படுத்து தூங்குறதுனால இந்த பாம்பு கடி விபத்தை நம்ம தவிர்க்கலாம். பாம்புகளையும் பாதுகாப்போம், நம்மளும் பாதுகாப்பா இருப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.